புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத ரொம்ப புரிஞ்சுக்க முடியணும். அவ்வளவு முக்கியமானது. ஒன்ஸ் இப்ப பாருங்க, ஸ்வீட் bitter, அது மட்டும்தான் சொல்ல முடியுமா? பிட்டரை விட இன்னொரு வார்த்தை இருக்கு. salty, spicy, ஸ்பைசி. எவ்வளவு திங்கிங் எப்படி இருக்கு பாருங்க. சால்ட்டி. இதை நம்ம ஆரம்பிச்சப்ப இதை விட ஒண்ணு இருக்கு. sour, sir. அது சோறுன்னு படிக்கூடாது, சவர்னு படிக்கணும். Okay, sir. சோறுங்கிறது இதான் சோறு. தமிழ் சோறு இல்லை, இங்கிலீஷ் சோறு. இந்த இதுவும் சோறு தான். நோட் பண்ணிக்கிங்க. இது சவர் தனியா போடு. சவர் தான் பிட்டர் ஈக்குவலா வருது. சோர்னா சோர் த்ரோட். துவர்பாரக்கத்தை சொல்லுவாங்களா சார்? சொல்லுங்க. சோர்ல இப்ப சோர் த்ரோட். துவர்பாரக்கத்தை தான் சார் சொல்லுவாங்க. அது இது இந்த சவர் இது சோர் இல்ல, அது சவர். இந்த சோர் என்ன? சோர் த்ரோட் பாருங்க. சோர் பெட் கரகரப்பா இருக்கு. டிசீஸ்ட். சோர்னா இல். soaring high. soarna above the ground. மேலே. மேல பறக்கிற soaring high அப்படிம்பாங்க. சோர். இந்த மாதிரி வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இது தமிழ் படத்துல ஏனோ தெரியல, நம்ம சவர்னு சொல்லாம சோறுமா. சோருக்கு இன்னும் 2 வார்த்தை இருக்கு. இப்படி இருக்கிறது தான் இங்கிலீஷ் சில வாட்டி கஷ்டமாயிடுது. இதை நோட் பண்ணிக்கிங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. நம்ம இன்னொரு டாபிக்ல இதை பத்தி பேசுவோம். இது சவர், சோர். நீங்க இந்த சோர் த்ரோட் எல்லாம் வரும். நான் கொடுக்குற ரீடிங் எக்ஸசைஸ் லிசனிங் கொடுக்க போறேன். அதுல உங்களுக்கு இது எல்லாமே வரும். நீங்க அதை பாக்குறப்ப அது கரெக்டா புரிஞ்சுக்குவீங்க. சவர் தான் நான் நினைச்சது. பட் you are able to give this accurate. approximate, sir. I like it. approximate அப்படிங்கிறது நான் அப்படியே ஆப்போசிட் போலாம் அப்படின்னு பாக்குறேன். இது நியூட்ரல் வேர்டு. inaccurate வருமா சார்? inaccurate. incorrect போடுங்க. incorrect. ஓகே. inaccurate அப்படினாலும் தப்பு கிடையாது. பட் incorrect தான் கரெக்டான ஒரு வார்த்தை. incorrect is correct. arrest. What release வருமா சார்? release வரும். I like it. 4 letters simple word. Can you guess? free, super. And that thinking should be there. abundant first போடுவோம். lack, abundant na என்ன first? abundantனா அபரிமிதம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபரிமிதம், எக்கச்சக்கம். yes, see. Come out with the word. These words are important. SCA. scarce, scarce. இப்ப நான் abundance convert பண்றேன். கொண்டு வாங்க, கன்வெர்ட் பண்ணுங்க. Three letters are missing. Sadness. அப்படி இல்ல. Sadness. அப்படி ஒரு வார்த்தை இல்ல.
இது எழுதிருக்கீங்களா சார்? அது கூட NESS. இல்ல இன்னொரு வாட்டி ஏதோ சொல்லுங்க. ஸ்கார்ஸ்னஸ் வராது சார். இன்னொரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை இல்ல, அந்த வார்த்தையில நீங்க சொல்ற வார்த்தை இல்ல. எவரிவன் லிசன். 2 letters are missing. சாக்ரிட்டி. நீங்க லாஸ்ட் 2 letters சொல்லுங்க. LY. இல்ல T. TY சார். ஸ்கார்சிட்டி. இது இந்த மாதிரி வார்த்தை தான் நீங்க வந்து யூ ஷுட் ரியலி ஹியர். நீங்க ஒரு இங்கிலீஷ் நியூஸை கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இந்த ஸ்கார்சிட்டி அபண்டன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது அபரிமிதமா மழை பெய்யும், எங்கேயாவது ஸ்கார்சிட்டி மழை குறைச்சலா இருக்கும், வெயில் அபரிமிதமா இருக்கும். ஸோ அதனால ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எய்தர் பயங்கரமா மழை பெய்யும், இல்லைன்னா பயங்கரமா வெயில் அடிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹியர் தி நியூஸ். எவ்ரிடே நியூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே சமயத்துல எல்லா விஷயமும் கிடைக்கும். ஸ்லோ. ஃபாஸ்ட். பார்த்தா ஈஸி மாதிரி இருக்கும். இதுல எவ்வளவு வார்த்தை வரப்போகுது பாருங்க. அப்புறம் ஈஸி. Quick. ஈஸி. இன்னும் பாருங்க. ஸ்பீடுன்னு சொல்லலாம். அதையும் போட போறேன். நல்லா பாருங்க. இது ஸ்பீடு போடலாம். பட் ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை இருக்கு. எஸ். W கொரியர் கம்பெனில எல்லாம் இருக்கும்ல. நம்ம கேஷ மாத்துறதுக்கு எப்படி இருக்குங்க? பேங்க்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த வார்த்தை. பேங்க்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே. டிரான்ஸ்ஃபர் 1000 ரூபாய், இந்த ஃபாஸ்ட் டிரான்ஸ்ஃபர் எப்படி சொல்லுவாங்களே. யாருமே கொண்டு வர மாட்டீங்க பாத்தீங்களா? இது நம்மளோட பேங்கிங்ல டெய்லி இது பண்றதுதான். ஸ்விஃப்ட் கோடே சொல்லுவாங்க பேங்க்ல. எத்தனை ஏன் மிஸ் பண்றீங்கன்னு தெரியலையே எனக்கு. அஸ்லீப். வேக் அப் சார். Awake. Awake. ஸ்லீப். இந்த இடத்துலதான் உங்களுக்கு நல்லா தெரியும். அவேக் முழித்து கொண்டு இருக்கிறார், தூங்குகிறார், ரைட். முழிக்கிறார், இஸ் அவேக். பாருங்க, அவேக்ங்கிறது வேக், ஓக், ஓக்கன், வேக்கிங், வேக்ஸ். அங்க பாத்தீங்கன்னாக்கா அவேக் வந்து 6ல வரும், அட்ஜெக்டிவ்ல வரும். நம்பர் 6, 7ல வரும், அட்ஜெக்டிவ்ல வரும். பாத்தீங்க அவேக். நல்லா பாத்தீங்க. அஸ்லீப். ஸ்லீப் வேற, அஸ்லீப் வேற. ஸ்லீப்லாம் தூங்குறது, அஸ்லீப்லாம் தூங்கி இருக்கிறார், தூங்கிய நிலையில் இருக்கிறார், அட்ஜெக்டிவ்ல வருது. ஸோ இந்த நம்பர் வந்து 7. ஆல் ரைட். ரொம்ப ஈஸியா நீங்க டெய்லி ரிலேட் பண்றது பார்க்கலாம். அரைவல். நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டிடக்கூடாது. டிபார்ச்சர். ஸோ இங்க அரைவ்னு வந்தாதான் நோட் பண்ணிக்கிங்க. இங்க நிப்பாட்டணும். நமக்கு தெரியும், இந்த வேர்ட் ஃபேமிலியை நம்ம தெளிவா இப்ப படிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் இதுல தப்பு பண்ணக்கூடாது. இப்போ வித் வின்டர். சம்மர். fall. Autumn. Spring. Yeah, very good. Spring. வசந்த காலம். பாருங்க, இது இலையுதிர் காலம். ஆட்டம்னு யூகேல சொல்லுவாங்க, முன்னாடி நம்ம படிச்சதுதான். ஃபால் இலையுதிர் காலத்தை ஃபால்பாங்க அமெரிக்கால. ஸ்ப்ரிங் வசந்த காலம், வின்டர் குளிர்காலம், சம்மர் வந்து கோடை காலம். ஸோ இது நோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போசிட் தெரியறப்ப நிறைய வேர்ட்ஸ் மைண்ட்ல ஜென்ரேட் ஆகும். ஆட். Remove sir. Subtract or remove.
Remove. சப்ட்ராக்ட், ரிமூவ். இப்பதான் முக்கியமா உங்களுக்கு கத்துக்க போறோம். ஆட் அடிஷனா மாத்துறேன். சப்ட்ராக்ட் என்ன மாத்தணும்? Subtract. Subtraction. அது ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இப்ப சொல்லுங்க, ரிமூவ் எப்படி மாத்துவேன்? Removable. ரிமூவபிள்னா அட்ஜெக்டிவ் போயிடுதே. Removal, sir. ரிமூவல் அதுதான் முக்கியம். அதுதான் நவுன்ல வந்து உட்காருது பாருங்க. நல்லா பாத்தீங்க, அடிஷன், சப்ட்ராக்ஷன், இது வந்து நவுன் வருதா அது? So the word family, this is so important. You can refuse. Accept. Accept. Now ரெண்டு நவுனை மாத்திருங்க. Acceptable, sir. சொல்லுங்க, நவுனை மாத்தி சொல்லுங்க, குயிக்கா மாத்துங்க. Acceptable. Acceptable noun. Acceptance. 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 Okay. இதை மாத்துங்க, ஈஸி. Refused. இல்லை, ரெஃப்யூஸ்லாம் வேர்ப் இல்ல. இப்பதான் மாத்தி கொடுத்தாரு ஷியாம், இப்பதான் மாத்தினாரு. நீங்க இப்பதான் மாத்தினீங்க, நீங்க தான் மாத்தினீங்க. நோட் பண்ணிங்க, நோட் பண்ணிங்க. உங்க vocabulary உங்களுக்கு உள்ளே இருக்குது, அதை கனெக்ட் பண்ணும். டாட்ஸா உங்க பிரெயின்ல இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு கனெக்ட் தான் பண்றேன். live, Die. die. life, அது எப்படி மாத்திரம் பாருங்க. live வந்து die, life. Dead normal. Dead or sir. இருங்க, நல்லா சொல்லுங்க. Dead or sir. டெட் வராது. ஏன் இப்படி பாத்தீங்களா? அது ஸ்லிப் ஆகுது பாத்தீங்களா? நவுன்னா நவுன்ல போகணும். நவுன் எப்படி வரும்? நவுன் என்ன வரும்? சோ இங்க டெட்டை போட்டுலாமா? இங்க மாத்தி காட்டுவோம். இங்க இங்க குயிக்லி கோ ஃபார் இட். Death. டெத். சோ இப்ப டெட் வந்து இங்க என்ன மாறும்? இங்க நான் இப்ப சோ லைவ் வந்து டெப்தா மாறுச்சுன்னா டெட் என்ன மாறும்? நேரம் அடிச்சிருக்கணுமே. நோட் பண்ணி அலைவ். இது ஒன்றும் சென்டென்ஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எல்லாத்தையும் சென்டென்ஸ்ல போடுவோம். இப்போதைக்கு உங்களுக்கு அதுல எல்லா வார்த்தையுமே அதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போறீங்கன்னா லிவ் இங்க தான் போடுவீங்க, ரைட்? லைஃப் இங்க தான் போடுவீங்க, ரைட்? அதே மாதிரி டெத் இங்க தான் போடுவீங்க. ஸோ டைய இங்க தான் போடுவீங்க. ஸோ இங்க அலைவ் போடணும், இங்க டெட் போடுவீங்க. அவ்வளவுதான். அதுதான் நீங்க இந்த டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இது நம்ம ஒரு வாக்கியம் கொடுத்தேன். இன்னைக்கு இந்த ஆன்டனிம்ஸ் ஒரு வாட்டி முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட வாக்கியம் நம்ம ரன் த்ரூ பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் பண்றப்ப எது மாறுதுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனா ஒரு 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 பெரிய அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து நீங்க இந்த வேர்ட் ஃபேமிலியில பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஒரு 1000 வார்த்தை தான் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைப்பீங்க. உண்மையிலே 10,000 வார்த்தை உங்களுக்கு தெரியும். உண்மையிலே அதான் 10,000 வார்த்தை உங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுக்குறேன், நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். அஃப்ரைட். Brave. சோ இப்ப இதுல நீங்க அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே கொண்டு போலாமா? அன்னைக்கு பார்த்தோம், முந்தா நாள் பார்த்தோம் பிரேவ். ஒரே நிமிஷம்.